இயேசுவே நீர் என் நண்பன். இயேசுவேப்பா என் இதயத்துல வாங்க. என் பாவத்தை மன்னிங்க. என்னோட எதிரிகளை நான் மன்னிக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற தீய சக்தியை வெளியில போன்னு சொல்லி கட்டளையிடுறேன். எனக்குள்ள இருக்கிற சுத்த குடியாவிய வெளியில போன்னு சொல்லி கட்டளையிடுறேன். எனக்குள்ள இருக்கிற எல்லா தீய சக்தியை விட்டு போன்னு சொல்லி கட்டளையிடுறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். இது டிஅடிக்ஷன் சென்டருங்க, மறுவாழ்வு மையம். இயேசுவோட சுவிசேஷம் சொல்ல போகும்போது எடுத்தது. ஒரு காமன் மேனாக நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். என் பேர் மது. நான் வந்து ஃபிலிமில் டான்ஸ் கொரியோகிராஃபராக இருக்கேன். அப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நடந்த ஒரு ப்ராப்ளத்துலேருந்து நான் எப்படி ரெக்கவராகி வெளியில் வந்தேன், இதனால் எவ்வளோ பேருக்கு பயன்பெறும் அப்படின்றது ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நான் வந்து பேசிக்காகவே வந்து மிகப்பெரிய ஆன்மீகத்தில் வந்து பயங்கர ஆர்வமாக இருந்தது. அதாவது ஒரு 21 வருஷம் நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். ஒரு சின்ன வயசுலேருந்தே திருப்பதிக்கு வருஷம் ஆச்சுன்னா ஒரு மொட்டை அடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 20-25 மொட்டை அடிச்சிருப்பேன். எங்கள் ஊரில் முனீஸ்வரனுக்கு வந்து பூஜை பண்ணுவோம். எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரன் தான். அது இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்துக்கு ஆடு அறுத்து தான் பூஜை பண்ணுவோம். எனி டைம் ஜோசியம், ஜாதகம், மந்திரம், மாந்திரிகம், இந்த தாயத்து கட்டிக்கிறது, மை வச்சுக்கிறது, மை வச்ச உடனே வந்து இந்த புருவத்துலலாம் மை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு போனால் தான் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும், அப்படி தான் வசியம் கிடைக்கும். வசியம் இதுலேயே சுற்றிட்டு இருந்தோம். இதுதான் வாழ்க்கை. நம்மளுக்கு வந்து நம்ம மேலே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த தீய சக்தியை மேலே ஏற்றுக்க முடியுமோ அதை நல்ல சக்தின்னு நினச்சிட்டு நம்ம வந்து போயிட்டு இருந்த காலங்கள். போவாத ஒரு கோயிலே கிடையாது, போவாத பார்க்காத மந்திரவாதியே கிடையாது. போகிற இடத்துலலாம் இடுப்பை சுற்றி வெறும் தாய்த்து தாங்க கட்டியிருப்பேன். இவ்வளோ ஒரு விஷயம் நடந்து ஆன்மீக சாமின்னா அவ்வளோ பக்தி. சும்மா காலையில் குளிச்சுட்டு வந்து பட்டை போட்டு உக்காந்தோன்னா அப்படி இப்படிலாம் இருந்து கேப்பில் வந்து ஜோசியம் வேற கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நேரம் சரியில்லை. எனக்கு அஷ்டமத்து சனி நடக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து 7.5 சனி ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் நடக்குது. கெட்ட நேரம், இனி நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கரெக்டாக 7.5 சனி ஆரம்பிக்குது. கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடியே இங்கே தொழில் இல்லை. ஊரில் போய் செட்டில் ஆகிட்டோம். அங்கே போன பிறமும் அடங்கலை. மக்களே இல்லைன்னாலும் அந்த காட்டில் இருக்கிற நரசிம்மருக்கு போய் பூஜை, அபிஷேகம், சனிக்கிழமை ஆச்சுன்னா பயங்கர பூஜை போடுறது, இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது சப்போர்ட் வராது. ஏன்னா நம்ம ஜாதகம் சரியில்லை, நம்மளுக்கு வந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடியே ஒரு ஜோசிகாரன் சொன்னான். இல்லை நானே ஜோசிகாரன் தான், எனக்கும் தெரியும். பட் இது மூலிமா நான் வந்து எனக்கு தான் நிறைய பூஜை பண்ண தெரியும், நிறைய மந்திரம்லாம் சொல்ல தெரியும். அந்த மந்திரத்தை வச்சு நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அசட்டு நம்பிக்கையில் வந்து போய் நரசிம்மரோட பூஜை போட்டுட்டு போகிற வழியில் ஒரு பெரிய ஒரு ஆள் எங்கிருந்து வந்தானோ அந்த மாடு மாதிரி ஒருத்தன், என் பையன் பொண்ணு பின்னாடி பைக்கில் உட்காந்துருக்காங்க, வந்து திடீர்னு ஃபோன் பேசிட்டு வந்து என் வண்டியில் விழுந்துட்டான். நான் ஹைவேஸ்லேயே ஆக்சிடென்ட். 2 பேரும் விழுந்து ஏஞ்சி அப்புறம் நினச்சிட்டேன், ஆஹா பயம் வந்துடுச்சு, இனி நம்ம வாழ்க்கையில் வாழவே முடியாது. ஏன்னா அப்படியாப்பட்ட ஆக்சிடென்ட், ஜஸ்ட் மிஸ்ஸு, இல்லைன்னா 3 பேரையும் ஏற்றிட்டு போயிருக்கோம். அப்படியாப்பட்ட பயங்கரமாக பயந்துட்டேன். அடுத்த நிமிஷமே வந்து அப்படியே மைல்டாக நெஞ்சில் இங்கே ஒரு வலி, பதட்டம், பயம், குழப்பம், கன்ஃபியூஸ். ஐயோ நம்மளுக்கு என்னென்னமோ சொல்லி பயங்கர பதட்டம். நாளடைவில் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கேன். தருமபுரி டவுனை விட காட்டில் இருக்கிறேன். அங்கிருந்து அப்படியே போ பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நெஞ்சில் குபுன்னு வேர்க்குது. டக்குன்னு பார்த்தாங்க, நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா பெரிய மேசிவ் அட்டாக், பயங்கரமான ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எனக்கு நான் அவ்வளோதான் அன்கான்சியஸ் ஆகிட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் ஊசி போடுறாங்க, மெடிசன் ஊற்றுறாங்க, இந்த ஆக்சிஜன்லாம் கொண்டு வைக்கிறாங்க. நான் எடுத்து போடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நல்ல ஃபிட்டு. என்ன ஒன்றுன்னா இந்த கெட்ட பழக்கம்லாம், இந்த பூஜைலாம் பண்ணுற கேப்பில் கெட்ட பழக்கமும் கூட. தண்ணி அடிப்போம், சிகரெட் அடிப்பேன், ஆன்ஸ் போடுவேன், பான்பராக் மாவாலாம் போடுவேன். கேப்பில் வந்து கிடைச்சா கஞ்சாவும் அடிப்பேன் போதைக்கு. இது கிடைக்கலன்னா அது ஏதோ ஒன்று போட்டு போதை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சாமிக்கு வந்து போதை, நம்ம சாமியே போதை சாமி தானே. ஏன்னா நம்ம கும்பிடுற சாமி எல்லாமே வந்து ஒரு சாமி கஞ்சா அடிக்கும்,
ஒரு சாமிக்கு சரக்கு வச்சு தான் கும்பிடுவோம். நம்ம அந்த மாதிரி தானே, நம்மளுக்கும் சாமிக்கும் நம்மளுக்கும். ஏன்னா நம்ம ஏன் அவ்வளோ தண்ணி போதையில இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம சாமியோட கனெக்ஷன் தான். இந்த இதுல தான் வந்து நான் வந்து சரி நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி இந்த பழக்கம் எல்லாம் சேர்ந்து 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 நம்மள ஒரு சைடு டிஸ்டர்ப் பண்ணிருக்குது. நம்மளுக்கு ஆன்மீகம் இருக்குது அப்படின்ற ஒரு தைரியத்துல நம்ம ஏடா கூடமா இருந்துட்டோம். கட் பண்ண சரியான அட்டாக் வந்துருச்சு. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு மாதிரி ஃபுல்லாக ஓவர் டோஸ் மெடிசன் ஏற்றி அப்படியே மயக்கமாயிட்டு தூங்கியாச்சு. படுக்க வச்சுட்டாங்க நம்மளை. காலையில் 5 மணிக்கு அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறேன், ஐசியூ வார்டில் எல்லாமே பேஷண்ட்ஸ். நான் மட்டும் அப்படியே அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறேன். நம்ம நிலைமை என்ன இப்படி ஆயிடுச்சு? எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தேன்? நான் உண்மையாகவே யோசிச்சது என்னென்னா, ஏன்னா நான் அவ்வளோ அவ்வளோ நம்பி என்னோட சாமிகளை நான் கும்பிட்டேன். ஏன்னா எனக்கு எனக்கு சாமின்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு சாமி அவ்வளோ விரும்பி விரும்பி கும்பிடுவேன். நம்மளோட இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரசித்து விரும்பி கும்பிட்ட சாமி நம்மளை கடிச்சிட்டுல ஹார்ட் அட்டாக்ல தானே வந்து. இந்த ஒரு வேளை நான் செத்துருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? இப்போ அப்போ நம்ம இனி இவங்களை நம்பினா வேலைக்காவது. நம்மளுக்கு ஆல்ரெடி நேரம் வேற சரியில்லை, 7:30 சனி. இந்த 7:30 சனிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இங்கே காப்பாற்றுறதுக்கு இங்கே எந்த சாமியும் கிடையாது. நம்ம யார் காப்பாற்ற போகிறாங்க? எப்படி வாழ போகிறோம்? ஏன்னா நிறைய பேருக்கு, உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஜாதகம் பார்க்குற தெரியும். ஜாதகத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஜாதகத்தில் இந்த 7:30 சனி, அஷ்டமத்து சனி, இந்த மாதிரி. ஏன்னா நானும் ஜோசியம் கற்றுக்கிட்டேன்றதுனால அந்த மாதிரி டைம் வரும்போது நம்மளை காப்பாற்றவே எவனாலும் வரமாட்டாங்க. எந்த சாமியும் வராது. நம்ம சும்மா சொல்லுவோமே தவிர அங்கே போய் விளக்கேற்று இங்கே போய் விளக்கேற்று ஒரு விளக்கும் வேலை செய்யாது. நம்மளை செய்ன்னு செஞ்சிடும். அப்படிதான் என்னையே செஞ்சிருச்சு. கடைசியில் மரண தருவாயில கொண்டு வந்து விட்டுருச்சு. அப்போ நான் முடிவு பண்ணுறேன், யாரை பிடிச்சிக்கிறது? யார் நம்மளை காப்பாற்றுவோம்? இனி நான் சத்தியமா இவங்களை யாரையுமே ஃபாலோ பண்ண போறதில்ல. யாராவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும். அப்போ டக்குன்னு எனக்காக தான் தோணுது. எனக்கு யாருமே சொல்லலை, இயேசுவை பிடிச்சிக்கலாமா? இயேசுவை பிடிச்சிக்கிட்டா அதில் நிறைய சிஸ்டம் வேற இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா நம்மளால? எனக்கு கொஞ்சம் பேர் கிறிஸ்டியன்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு ரிலேஷன்லாம் இருக்காங்க. அவங்க பண்ணுற அட்டகாசெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இது வேற நம்மளுக்கு அப்படின்னு பெரிய கன்ஃபியூஸ் இருந்துச்சு. சரி ஓகே, யார் என்ன இருந்தா கடைசி கதவு. நம்ம வாழ்க்கையில் எல்லா கதவையும் தட்டிட்டோம். கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன? கிறிஸ்து நல்லவராக இருப்பார்ல, இயேசு ரொம்ப நல்லவராக தான் இருப்பார். அவர் எந்த பாவமும் அறியாது தானே. அவர் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவார். அப்போ நானா அப்படின்னு நானே இமேஜினேட் பண்ணிட்டு, நானே தான் இமேஜினேட் பண்ணிட்டேன். எனக்கு யாருமே வந்து சொல்லலை. இப்போ நானா ஒரு முடிவு பண்ணிட்டு, ஏசப்பா எனக்கு இப்போ இதயம் உடஞ்சிருச்சு. ஏன்னா நான் ரொம்ப நாளாவே வந்து நம்மளுக்குள்ள வந்து இயேசு உங்களுக்குள்ள வரப்போறார் அப்படின்னா உங்க மைண்டு சொல்லும், நம்ம பேசாம கிறிஸ்டியனா மாறிடலாமா, இயேசுக்குள்ள போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிவர்ஸ் வருவோம். அது எல்லாருக்குமே நீங்க உங்க மைண்டை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருக்குமே நம்ம இயேசு கூட நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்னாவே நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல எண்ணம் வந்து, ஏன்னா நான் என் மனசார என் வாழ்க்கையில நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணது இல்லைங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன். நிறைய பேரை காப்பாற்றி தான் விட்டுருக்கோம். நம்ம தான் கஷ்டப்படுறோம். ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நானா முடிவு பண்ணேன், எஸ்அப்பா நீங்கள் நிறைய பேரை குணப்படுத்திருக்கீங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா நான் எந்த சர்ச்சுக்கு கூட போனதில்லை. எனக்கு யாராவது இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இயேசுவை பற்றி பயங்கரமாக சொன்னா, இவங்க பைத்தியக்காரங்க, ஏன் சாமி பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னத்தை பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவை திட்டினவன் நான். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கிட்ட கேட்குறேன், ஏசப்பா நீ இருக்கிறது உண்மையாக இருந்தால் என் இதயத்தை காப்பாற்று. இப்போ என் இதயம் உடஞ்சிருக்குல்ல, என் இதயத்துக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. நான் பாவி வந்து நான் உங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கல. என் இதயம் வந்து மூடியே இருந்துச்சு, பாறாங்கல்லாம் இருந்த இதயம் இப்போ உடஞ்சிருச்சு. ஏசப்பா நீங்க என் இதயத்துக்குள்ள வந்துருங்க, நான் என் இதயத்தை மூடிக்கிறேன். நீங்க இருக்கிறது உண்மையா இருந்தா என் இதயத்தை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு டாக்டர் வந்து ரிப்போர்ட் அனுப்புறாரு, கையில கொடுத்து அனுப்புறாரு. நீங்க போயிட்டு பெங்களூர் நாராயணாவில் போயிட்டு ஆன்ஜியோ பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துருவாங்க, உங்களுக்கு 2 பிளாக் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு. எனக்கு என்னன்னா, ஆன்ஜியோலாம் பண்ணி இந்த ஸ்டண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டா மாத்திரை போட வேண்டியதில்லை, ஏன்னா ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்தால் லைஃப் லாக் மாத்திரை போடணுமா. இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது நான் வந்து ஏசப்பா கிட்ட வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். இல்லை என் மச்சான்லாம் சொல்கிறான், இல்லை மாமா நம்ம நாளைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி.
இது வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு எனக்கு அது பயங்கரமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, எனக்கு இயேசு என்னை காப்பாற்றுவார். ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து மென்டலி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிறேன். நான் நிறைய விஷயம் பார்க்குறேன், நிறைய விஷயம் நம்மளை வந்து பெஸ்ட்டான விஷயமே நம்மக்கிட்ட காட்டுறாரு. ஸோ அடுத்த நாள் வந்து வந்து வீட்டில் உட்காந்து, மச்சான் வீட்டில் தான் உட்காந்துட்டு முட்டி போட்டு இயேசுகிட்ட பேசுகிறேன். ஏசப்பா, எனக்கு எப்படி ப்ரேயர் பண்ண கூட எனக்கு தெரியாது. நீங்கள் உண்மையாக என் இதயத்துக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் தான் இப்போ என் இதயத்தில் இருக்கீங்க. நீங்கள் என்னை காப்பாற்றுங்க. என் இதயத்தை எப்படி காப்பாற்ற போகிறேன் எனக்கு தெரில. ஆனால் எனக்கு ஒரு ஸ்டண்ட்டோ ஒரு பைபாஸோ நான் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவர் கரெக்டாக ஒரு டாக்டரை காட்டினார். ஈரோட்டில் ஒரு டாக்டர் கரெக்டாக ஒரு மெடிசனு, நேச்சுரல் மெடிசனு, அதையும் வந்து என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப், என் ஒய்ஃபுக்கு சொல்லி ஒரு மெடிசன் ஒன்று கொடுத்தாரு. அந்த டாக்டரோட கைடன்ஸு, இந்த மெடிசனு, ஏசப்பாவோட ப்ரேயர். உங்ககிட்ட ஏசுகிட்ட ப்ரேயர் பண்ண 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 என் இதயம் டெவலப் ஆகி என்ன மாதிரி மிராக்கல் பண்ணிட்டாருங்க. ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு என்ன மாதிரிலாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாதோ அந்த எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணுறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளடைவில் வேற மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. நான் நினச்சேன், இயேசு கிறிஸ்து இவ்வளோ ஒரு வல்லமையானவரா? இது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் கேட்டு எதுவுமே ஒழுங்காக கிடைச்சதே கிடையாது. எப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வந்தப்புறம் நான் இயேசுவை இதயத்துக்குள்ளே நான் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்ததுக்கப்புறம், நம்ம ப்ரேயர் பண்ணி கேட்குற ஒரு காரியத்துக்கும் உடனே ரிசல்ட் தராரு. இதெல்லாம் வந்து எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அழகாக நடத்துகிறாரு. ஐயோ, எனக்கு 7.5 சனி ஆச்சு, இந்த 7.5 சனியில் தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இதுலேருந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தா, அந்த 7.5 சனியில், அதாவது 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி, எனக்கு ஜோசியம் தெரிஞ்சதுனால சொல்கிறேன், 7.5 சனியில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஜென்ம சனின்னு ஒரு வரும். ஜென்ம சனிலாம் ரொம்ப மோசமானது. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஜென்ம சனியை நம்மளை ஓட்டுறாரு. ஜென்ம சனியில் வந்து அப்புறம் வந்து அப்புறம் ஒரு நாளும் எங்கேயுமே போக தேவையில்லைங்க, எங்கேயுமே போக தேவையில்லை. முட்டி போட்டு ஏசப்பா வாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இயேசுவை எடுத்துக்கிட்டாச்சு, முடிவு பண்ணியாச்சு, டெய்லி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாச்சு, உடம்பு சரியாயிடுச்சு. மெடிசனு, டாக்டர் கொடுத்த மெடிசன், நம்ம கொடுத்த மெடிசன்லாம் சாப்பிட்டு டோட்டலாக ஹார்ட் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஹெவியாக இருந்த மாத்திரை குறைச்சிக்கிட்டே வராரு. நம்ம ஜிம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஏசப்பா நம்ம இதயத்துக்குள்ளே வந்துட்டார், ஏசோ பிடிச்சிக்கிட்டோம், அவர் நம்மளை ஆப்ரேட் பண்ணுறாருன்றது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா எதுக்கு சொல்லணும், நான் ஒரு சராசரி மனுஷன். நான் பெரிய வந்து பயங்கரமாக ஒரு என்ன 4 பேர் வந்து டெய்லி வந்து எனக்கு நிறைய சொல்லி என்னை மாற்றினாங்கலாம் கிடையாது. நான்லாம் மாறக்கூடிய ஆளே கிடையாது. இயேசுவை பற்றி யாராவது சொன்னாங்கன்னு டென்ஷன் ஆயிடுவேன். அப்படியாப்பட்ட இருந்தவன் தான். அங்கிருந்து எல்லாம் முடிஞ்சுட்டு இயேசுவை கன்ஃபார்மாக பிடிச்சிட்டு வந்து நம்ம இங்கே வந்து கிறிஸ்தவர் மக்கள்கிட்ட, நண்பர்கள்கிட்ட போய் சேர்றோம். இந்த மாதிரி இயேசுவோட வசனத்தை போடும்போது அவங்க சொல்கிறாங்க, ஓ கிறிஸ்டியனா மாறிட்டியா, ஓ சூப்பர், அப்போது நீ என்ன இதில் ஆர்சியா, பெந்தகாஸ்தா, என்னென்னமோ சொன்னாங்க. நான் கேட்டேன், எனக்கு நீங்கள் நல்லாவே யோசிச்சு பாருங்க, எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சாமி, பூஜை, மந்திரம், மாந்திரிகம், தாயத்து, ஜோசியம், இந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு தெரியும். நான் ரேண்டமாக இயேசுவை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு இயேசுன்னு ஒருத்தர் எனக்கு காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வேணும்னு நினச்சேன். எனக்கு இயேசு வந்தார், அவரை பிடிச்சிக்கிட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் நான் வந்து சூப்பராக வாழ்ந்து பாடி பண்ணி 6 பேக்கே வச்சுட்டேன் உடம்புல. சரி, இனி நான் வந்து இதை கிறிஸ்டியன் மாதிரி வந்து ஜீசஸ் ஸ்கூலில் வந்து அந்த சர்ச்சுக்கெல்லாம் போய் எல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா, இவங்க கேட்குற கேள்வி அப்போதான் எனக்கு தெரியுது, இதுக்குள்ள எல்லாமே இயேசுவை தான் கும்பிடுறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து தான் தெரியுது, ஒருத்தர் வந்து இயேசுவோட அப்பாவை ஒரு கேங் கும்பிட்றாங்களாம், இயேசுவோட அம்மாவை ஒரு கேங் கும்பிட்றாங்களாம், இயேசுவை ஒரு கேங் கும்பிட்றாங்களாம், இயேசுவையே வந்து வேற ஒரு ஸ்டைலில் ஒருத்தர் என்னென்னமா சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் இத்தனை கேட்டகரி வரை பிரித்து சொல்கிறாங்க. ஆர்சி, சிஎஸ்ஐ, என்னென்னமோ இந்த மாதிரிலாம் எனக்கு இன்ன வரைக்கும் அதை நாம் லேர்ன் பண்ணிக்கவே இல்லை. அப்போ நான் கேட்குறேன் ஒரு ஆங்கிலன் ஃப்ரெண்டுக்கிட்ட, இவ்வளோலாம் இருக்குது, கத்தோலிக்க சபை இதெல்லாம் இருக்குங்களா, இதில் எங்கெங்க இயேசு இருப்பார்? எல்லா இடத்துலையும் இயேசு இருப்பார், பட் ஆனால் நீங்கள் இப்படிலாம் ரேண்டமெல்லாம் அப்படிலாம் இயேசுவை கும்பிடக்கூடாது, இயேசுவை கும்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அப்படின்னு. ஏய், இயேசு வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்காகவும் பிறந்தவர், ஒரு ஆத்மாக்காகவும் பிறந்திருக்காரு. அவருக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, அவருக்கு எந்த டெனாமினேஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது.
ஒரு 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 மனிதனா பிறந்து ஒரு ஒரு மனிதனுக்கும் இயேசு இருக்காரு. இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி நீ எந்த மதத்துல இருக்கிறவங்க கேட்டா கூட குணப்படுத்துவாரு. அதுக்கு அதுக்கு சாட்சியா என் உள் மனசு இருக்கு. இவங்கிட்ட சொல்றேன், இல்ல நீ அந்த சர்ச்சுக்கு போனா ஒரு ரூல்ஸ் இருக்கு, இங்க போனா நான் ஏன்பா சர்ச்சுக்கு போனோம், நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஏன் நான் தனியா வீட்டுல உட்காந்துட்டு முட்டி போட்டு இயேசுவே வாங்க அப்படின்னு சொன்னா காப்பாற்ற மாட்டாரு? காப்பாத்துவாரு. அப்ப நான் அப்படியே பண்ணிக்கிறேன். இன்ன வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றது, நம்ம நம்ம யாருக்குமே குறை சொல்லலைங்க. யாருக்கும் எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. இயேசுவை மட்டும்தான் தெரியும். ஏன் வந்து இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா, என்ன மாதிரி நிறைய வந்து நிறைய நண்பர்கள் வந்து நான் எங்கே போகிறது, இந்த மாதிரி என் ஜாதகம் எப்படி இருக்கு, நான் இதுலேருந்து வெளியில் வர முடியலையே, நான் இதுலேருந்து என் வெளியில் வந்துட்டேன்னா என் வாழ்க்கை போயிடுமே, என்னை என் சொந்தக்காரங்களாம் என்னை தூக்கி போட்டுருவாங்களே, அப்படிலாம் பயந்துட்டு இருக்கிற மக்கள் மத்தியில் நான் சொல்கிறேன் கேளுங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். இன்னைக்கு நான், என்னோட மனைவி, என் 2 பசங்க சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது. நாங்கள் நினைச்சது எல்லாமே எங்களுக்கு ஏசப்பா கொடுக்குறாரு. நம்ம எந்த வேலையை செலக்ட் பண்ணுறோமோ அந்த வேலை நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்மளுக்கு தப்பாக போகிற ரூட்டை, அந்த ரூட்டை மாற்றி நம்ம கரெக்டான ரூட்டில் கொண்டு வர்றாரு. நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் லைஃப்பை கொண்டு போகிறாரு. இதை வந்து நான் நம்புகிறேன். ஏன்னா கேடு கட்டவன் நான். எனக்கு இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் தூக்கி போட்டேன். நம்ம ஏன்னா இந்த குடிக்கிற பழக்கம், இந்த மாதிரி பிரச்சனை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து என்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து கிட்டத்தட்ட 4 பேர் செத்துட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக் வந்து எத்தனை பேர் திருப்பும் தண்ணி அடிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் திருப்பும் ஸ்மோக் பண்ணுறாங்க தெரியுமா? உண்மையாக சொல்கிறேன், மனசார முட்டி போட்டு நீங்கள் இயேசு கிட்ட எனக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் வரவே கூடாதுன்னு சொன்னால் அந்த மைண்டை மாற்றி டைவெர்ட் பண்ணி வேற ரூட்டில் கொண்டு வர்றாருங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், இயேசு மாதிரி ஒரு பெஸ்ட்டு கடவுள், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இந்த உலகத்திலே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரி அந்தரங்க ரகசியம் இருந்தாலும் நீங்கள் இயேசு கிட்ட ஷேர் பண்ணுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களை அழகாக இங்கேருந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு சூப்பரான ஒரு லைஃப்பில் கொண்டு வந்து செட் பண்ணுவார். இதை நான் நம்புகிறேன், இதை உணர்றேன். இதுதான் உண்மை. இந்த மற்றவங்க என்னென்னமோ சொல்லி இதுக்கு ஒன்று ப்ரொசீஜரு, இயேசுவை கும்பிட்றதுக்கு ப்ரொசீஜரே கிடையாதுங்க. ஒழுக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணக்கூடாது, ஏழைங்களுக்கு உதவணும், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்காக போய் ப்ரேயர் பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு சோறு போடணும். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வார்த்தை என்ன தெரியுமாங்க? தன்னை போல பிறரை நேசிங்க. நம்ம உடம்ப சட்டையாவது பார்க்கும்போது நம்ம உடம்பு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி மற்றவங்க உடம்பும் அழகாக இருக்கணும். நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி நினைக்கிற என்ன மாதிரி நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க. நீங்கள் வந்து இயேசுவை பிடிச்சிக்கோங்க. எப்படியாப்பட்ட நோயிலிருந்தும் உங்களை இயேசு குணப்படுத்துவார். அந்த வல்லமை இயேசு மகாராஜா பிரபுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு உணர்ந்த நான் இருக்கேன். என்ன, நீங்கள் நம்புங்க, இயேசு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார். இதுக்கு நன்றி கடனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு இதய நோயாளிகளுக்கு, சின்ன சின்ன கேன்சர் பேஷண்ட் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாருக்கும் போய் ப்ரேயர் பண்ணுறேன். இது என்னால் முடிஞ்சது, அவ்வளோதான் பண்ண முடியுது. அதை நான் பண்ணுறேன். இயேசு எனக்கு கொடுத்த இந்த உயிரை நான் வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட சாட்சி. இதை நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுங்க. கவலையே படாதீங்க. ஐயோ எனக்கு நேரம் சரியில்லையே, எனக்கு 7.5 சனி பிரச்சனை இருக்கு, எனக்கு கண்ட சனி இருக்கு, எனக்கு அந்த சனியால் பிரச்சனை, இந்த செய்வன இருக்குது, எனக்கு சூனியம் பண்ணியிருக்காங்க, மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு தேவன் இருக்காரு, ஒரே ஒரு இயேசு மகாராஜா பிரபு இருக்காரு. நீங்கள் எப்படியாப்பட்ட தோஷத்தையும் தூக்கி போட்டதுக்கு. ஏன்னா நான் மை வச்சுட்டு இருந்தவன், மை வச்சுட்டு போகலன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும். நான் டிஸ்ட்ரிக் எத்தலைன்னா, எனக்கு டிஸ்ட்ரிக் சுற்றலைன்னா எனக்கு ஜுரம் வந்துடும். யாருக்கிட்டையாவது பாட்டு எனக்கு ஜிம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு ஃபீவர் வந்துடும். ஆனால் இன்னைக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு பலசாலியாக இயேசு வச்சிருக்காரு. ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஜிம்முக்கு போகிறாருன்னா அது நான் மட்டும்தான், அது இயேசுவால் மட்டும்தான். இயேசுவோட கரத்தை பிடிச்சிக்கோங்க. இயேசுவன் புகழ் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இயேசுவோட புகழை ஓங்கி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதே இயேசுவால தான். இயேசு மகாராஜா பிரபுவோட புகழ் வாழ்க. ஆமென்.